அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வினிகர் ஒரு சாதாரண பாட்டில் மாதிரி தான் தோணும். ஆனா கிச்சன்ல இருந்து கிளீனிங் வரை ஃபுல்லா மேஜிக் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் வைரலான வினிகர் ஹேக்ஸ். சின்ன பாட்டில் பெரிய வேலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா? ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போற வாட்டர் பாட்டில் எவ்வளவு வாஷ் பண்ணினாலும் ஸ்மெல் அடிக்குதா? கொஞ்சம் தண்ணியில வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்து குலுக்கி விட்டுட்டு பின்னாடி வாஷ் பண்ணுங்க. கெட்ட வாசனை இருக்கும் பாத்திரத்துல சூடாக்கிய வினிகரை ஊத்தி 10 நிமிஷம் வச்சா வாசனை முழுக்க போயிடும். வினிகரை ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி கட்டிங் போர்ட் மீது ஸ்ப்ரே பண்ணி 10 நிமிஷம் வச்சுட்டு தொடச்சீங்கன்னா கட்டிங் போர்ட் சூப்பரா கிளீன் ஆகிடும். வினிகர், பேக்கிங் சோடா, தண்ணி சேர்த்து துணியால தொடச்சா ஃப்ரிட்ஜ், மைக்ரோ ஓவன் எல்லாம் உடனே சூப்பரா கிளீன் ஆகிடும். சிங்க் கிளீன் பண்ண பேக்கிங் சோடா மட்டும் போடாதீங்க, அதோட வினிகரும் சேர்த்தீங்கன்னா பளிச்சுன்னு சூப்பர் கிளீனா பிரகாசமா ஆயிடும். காய்கறி, பழங்கள்லாம் வாஷ் பண்றப்போ தண்ணியோட லைட்டா கொஞ்சம் வினிகர் சேர்த்து கழுவுங்க. பூச்சி மருந்து, மெழுகு படலம் எல்லாமே கிளீன் ஆயிடும். டைல்ஸ் மேல 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு மேல வினிகர் ஊத்துங்க. 10 நிமிஷம் கழிச்சு தேய்ச்சாலே கரப்படலம் எல்லாம் ஈஸியா போயிடும். வீடு துடைக்கிற லிக்விட்க்கு கொஞ்சம் வினிகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி தொடச்சீங்கன்னா அந்த பிசுபிசு எல்லாம் போயிட்டு ஃப்ளோர் சூப்பர் கிளீனா பிரகாசமா இருக்கும். இட்லி மாவுல கொஞ்சம் வினிகர் சேர்த்து நன்றா மிக்ஸ் பண்ணி ஊத்துனீங்கன்னா இட்லி பஞ்சு மாதிரி புசுபுசுன்னு சாஃப்டா வரும். வெங்காயம், பூண்டு கட் பண்ணா கையில வரும் ஸ்மெல் ரொம்ப பேருக்கு பிடிக்காது. கொஞ்சம் வினிகரை தண்ணியோட லைட்டா கலந்து கையில வாஷ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்மெல் போயிட்டு கை கிளீனா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த கருவியை ஒரு இரவு முழுவதும் வினிகரில் ஊற வைத்து மறுநாள் காலை கழுவினால் அதன் துரு நீங்கிவிடும். சில்வர் பாத்திரம் கலரா மாறிடுச்சுன்னா கொஞ்சம் வினிகர் ஊத்தி ஊற வச்சு வாஷ் பண்ணீங்கன்னா அந்த கலர் எல்லாம் போய் சூப்பரா பிரைட்னஸ் வரும். பீங்கான் பாத்திரங்கள் மந்தமாக தெரியுதா? ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி பாருங்க. உப்பு கலந்த நீர்ல பாத்திரங்களை கொஞ்ச நேரம் கழுவுங்க. அதுக்கப்புறம் கிளீன் பண்ணீங்கன்னா பளிச்சுன்னு மின்னும். நாம நான்வெஜ் வாஷ் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வராம இருக்க கொஞ்சம் வினிகர் சேர்த்து நல்லா கழுவிட்டீங்கன்னா அந்த கவிச்ச ஸ்மெல் முழுசா போயிடும். முட்டை வேக வைக்கும் போது விரிசல் வராம இருக்கிறதுக்காக உப்பு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலா வினிகர் யூஸ் பண்ணீங்கன்னா உடையாம வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹஃபி ஹமி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சுவையான டிப்ஸ்களோட சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.